இன்னும் கூட்டிட்டு போறப்போ ஒரு ஆறு நடுவுல கிராஸ் பண்ணி போகுது. இப்போ அந்த கடைசி பையனும் இந்த ஆத்த கடக்கக்கூடிய ஒரு படகு எங்கிட்ட இருந்துச்சுன்னா இதை கடந்து போக நினைக்கிற ஏழைங்க கிட்ட நான் ₹1 கூட வாங்காம இதை கடந்து கூட்டிட்டு போவேன்னு சொல்றான். இதை கவனிச்ச அந்த மாயாஜால அரசரும் ஒரு மேஜிக்க போட்டு ஒரு படகையும் வர வச்சு அவன் அதை பாத்துக்க சொல்லிட்டு போறாரு. இப்போ அதே அரசர் சில நாட்கள் கழிச்சு அவரோட சக்தியை பயன்படுத்தி ஒரு வயசான ஏழைய மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திக்கிறாரு. பார்த்தா அந்த முதல் பையன் ஆடு வச்சிட்டு இருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. அந்த பையன் கிட்ட போய் நான் ஒரு ஏழை தம்பி, எனக்கு ஒரு ஆடு தரியான்னு கேட்க அடுத்த நிமிஷமே அந்த அண்ணா இப்படி போற வரவனுங்களுக்கு எல்லாம் ஒரு ஆடு எடுத்து கொடுத்தா எனக்குன்னு ஒண்ணு கூட மிஞ்சாதுன்னு சொல்லி ஒரு சுயநலவாதி மாதிரி பேசுறான். இதனால கோவப்பட்ட அந்த அரசரோ அவனையும் அந்த ஆடுகளையும் கல்லா மாத்திட்டு போறாரு. அடுத்து கடந்து 2வது அண்ணனோட தோட்டத்துக்கு போறாரு. சாவகாசமா படுத்துட்டு இருந்தா அவனுக்கு முன்னாடி எனக்கு ஒரு திராட்சை கொலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதை தொட போக அந்த அண்ணனும் சுயநலமா எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துட்டா நான் எங்கடா போறதுன்னு சொல்றான். திரும்பவும் அந்த மாயாஜல அரசருக்கு கோபம் உச்சத்துக்கு போய் அந்த திராட்சை தோட்டத்தோட சேர்த்து அவனையும் மாயாஜலமா மறைய வச்சிடறாரு. இப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி கடைசியான அந்த ஆத்துக்கிட்டையும் போய் சேர்றாரு. அந்த சமயத்துல அந்த பையனோட ஒய்ஃபும் பிரெக்னெண்டா இருப்பாங்க. இருந்தாலும் இவருக்கு உதவி பண்ணுன்றதுக்காக பறவை எடுத்துட்டு வந்து ஒரு கரையில இருந்து